வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். இதுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமாக நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கக்கூடியது, இந்த அஸ்வஸ்ம நிறுத்தப்படுமா? என்றுதான் சில நாட்களாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படுமா? அல்லது இதுல சில மாற்றங்கள் ஏற்படுமா? கொடுக்கப்படக்கூடிய தொகையில மாற்றம் ஏற்படுமா? அல்லது தொடர்ந்து வழங்கப்படுமா? அல்லது கொடுப்பனவு இன்னும் அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படுமா? 2ஆம் கட்டம் தொடர்பாக என்ன நடக்கப் போகுது? எங்களுக்கு மறுபடியும் வீடு பார்த்து இதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படுமா? இப்படியான நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு தெளிவூட்டலாக தான் இன்றைய காணொளி அமையப் போகுது. அதுக்கு முன்னால இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். முதலாவது விஷயம் இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்மவ நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் வந்துட்டு இருக்குது. இந்த கதை மட்டும் இல்லாம, இந்த அஸ்வஸ்ம கொடுக்கக்கூடிய இந்த கொடுப்பனவு இன்னுமே அதிகரித்து கொடுக்கப்பட போகுது. சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்ம எல்லாம் இப்ப நிப்பாட்ட போறாங்க. இனி அத சமுர்த்தியா மாத்தி, சமுர்த்தி பழைய படி எப்படி சமுர்த்தி குடுத்தாங்களோ, அந்த மாதிரி சமுர்த்தி குடுக்க போறாங்க என்ற மாதிரியான கதைகள் வருது. இப்படி இந்த அஸ்வஸ்ம குறித்து நிறைய விதமான கதைகள் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது தொடர்பான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுமே கிடைக்கல. இந்த அஸ்வஸ்ம குறித்து பொதுவாக பரவலாக நிறைய இடங்கள்ல பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அஸ்வஸ்ம என்ற திட்டம் கடந்த அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருந்தது. பொருளாதார ரீதியாக நலிவுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வரப்பட்டது. இதுக்கு IMF நிதி உதவிய செய்திருந்தது. அப்ப அதனால இத கொடுக்கக்கூடிய மாரி இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் இத தொடர்ந்து செய்யுமா என்றுதான் நிறைய பேர் ஒரு சந்தேகத்துல இத ஒரு பயமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அஸ்வஸ்மைய நிறுத்தப் போறாங்க. தொடர்ந்து செய்வாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த கவனத்துல கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னா, IMF-ம் உலக வங்கியும் தற்போதைய புதிய ஜனாதிபதியோட தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உத்தியோகபூர்வமான தகவலாக இருக்குது. ஆனால் நலன்புரி நன்மைகள் சபையிடமிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களும் இல்ல. இது நிப்பாட்டப்பட போகுது அல்லது தொடர்ந்து வழங்கப்பட போகுது. இப்படி எதுவுமே அவங்களுடைய சுற்று நிருபமாக இருக்கட்டும், ஊடக வெளியீடுகளாக இருக்கட்டும், எதுலயுமே இப்படி ஒரு விஷயத்த அவங்க சொல்லவே இல்ல. நிறுத்தப்பட போகுதுன்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லல. இது தொடர்பா தான் நிறைய பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறதால, இப்ப அஸ்வஸ்ம கொடுப்பன 9ஆம் மாதத்துக்குரிய கொடுப்பன எல்லாருமே எடுத்திருப்பீங்க. 10ஆம் மாதத்துக்கான கொடுப்பன வழமை மாரி கிடைக்கும். அப்படி இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கும். ஒருவேளை அது நிறுத்தப்பட போகுது என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைகின்ற சந்தர்ப்பத்துல, உடனடியாக ஒரு விசேட சுற்று நிருபம், விசேட வர்த்தமானியாக அறிவிக்கப்படும். இந்த மாத இறுதிக்குள்ள அல்லது வார மாத தொடக்கத்துல இந்த விஷயத்த நாங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2ஆம் கட்டம் தொடர்பாக. 2ஆம் கட்டம் அப்படியே நிக்குது. வீட்ட பார்க்க வருவாங்களா? தொடர்ந்து இத நடைமுறைப்படுத்துவாங்களான்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் 9 மாகாணங்களுக்குமே ஆளுநர்கள் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனிதான் இவங்களுடைய வேலைகள் தொடரும். இந்த தொடர்கின்ற சந்தர்ப்பத்துல தான், இந்த ஒரு டைம்ல தான் இத கொண்டு போவாங்களா, உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிரதேச செயலகத்தினூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். அது தொடர்பான அறிவிப்புகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல, பிரதேச செயலகம் அத உங்களுக்கு அறிவிப்பாங்க. அப்படி ஏதாவது தகவல்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல நான் அறியும் போதும், அத உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றதுக்குமே தயாராக இருக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயமே இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் கூட, இந்த முதியோர் கொடுப்பனவு, ஊனமுற்றோர் கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு இதெல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட போகுது. அதுவும் கொஞ்சம் கொடுப்பன அதிகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட போகுது என்ற ஒரு தகவலுமே கிடைக்கப்பெற்றிருக்குது. ஆனா இதுவுமே எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவும் இல்ல.
இது சம்பந்தமாக வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல, அது தொடர்பாகவுமே வந்துட்டு நாங்க உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்த தயாராக இருக்கிறோம். இப்ப பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட போகுது அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களுமே வந்து இல்ல. அதனால வந்து பயப்பட தேவையில்ல. தொடர்ந்து வருகின்ற மாதங்கள்ல வழமை போல கொடுப்பனவு கிடைக்கப் பெறலாம். அப்படி கிடைக்கப் பெற்றா பரவாயில்ல. ஒருவேள அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட போகுது, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து அத அறிவிப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அந்த அறிவிப்புகள வந்து உடனடியாக நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். அதுவரைக்குமே வந்துட்டு இது நிறுத்தப்பட போகுது, காசு கிடைக்குமா? இத நிப்பாட்ட போறாங்களான்ற விஷயங்கள வந்து கேட்டு நீங்க பயப்பட தேவையில்ல. நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதத்துல வந்து நிறைய தகவல்கள வந்து தெரிஞ்சு கொள்றீங்க. அப்படி சில பேர் வந்து கேட்ட தகவலாக தான் வந்து இந்த அஸ்வெஸ்ம நிறுத்தப்பட போகுது என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த ஒரு காணொளி. அதனால இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாம, தேவையில்லாத தகவல வந்து நீங்களுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பரப்பாதீங்க. அடுத்தவங்க சொல்றதையுமே வந்துட்டு நீங்க ஏத்துட்டு வந்து நீங்க அவஸ்தைப்பட தேவையில்ல. இந்த காணொளியிலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு இல்லன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு நேரடியாக போயிட்டே வந்து இந்த ஆஸ்பெஸ்ம நிறுத்தப்பட போகுதான்றத வந்து நீங்க கேட்டே தெரிந்து கொள்ள முடியும். அதனால இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கதையுமே வந்துட்டு உண்மைத்தன்மை இல்லாம நீங்க அத ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது தொடர்பான விடயங்கள் சுற்று நிருபத்தினூடாகவோ, ஊடக அறிவிப்பினூடாகவோ கிடைக்கப்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில உடனடியாக அல்லது தாமதித்தாலும் உங்களுக்கு காணொளி மூலமாக வந்து அறிய தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். உடனடியான விஷயங்கள வந்துட்டு என்னுடைய WhatsApp குழுவுல வந்துட்டு நான் எப்பயுமே அப்டேட் குடுத்துட்டு இருப்பேன். தொடர்ந்தும் மற்றுமொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.